ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எறா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் எந்த கடாயில் வதக்க போகிறேனோ அதே கடாயில் எறாவை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிறப்ப இதை போல் தண்ணி விடுங்க. நம்ம எறாவில் தண்ணி ஊற்றவே கூடாது, அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம். எறா தண்ணி விடும் போல் ட்ரை பண்ணி ஒரு வாரமாக வச்சுட்டு இப்போ ஒரு கடாயை எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு போடுறப்ப வாசனையும் சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டுமே கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமாக இருக்கிறதோடு ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை நான் புட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா வதங்கினது இது கூடவே கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எறாவுக்கு தக்காளி அதிகமாக யூஸ் படாதுங்க. தக்காளி இல்லாமலும் எறா தொக்கு செய்யலாம். அப்புறமா இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை வராத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்த உடனே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா எறா, அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாத்தூள், நல்லா வதக்கி விட்டதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு. இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டு இருக்குங்க. கொதித்து முடிச்சிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா